அச்சச்சோ! இன்னைக்கு ரிசல்ட் இல்ல. இன்னைக்கு நான் சீக்கிரமா போயிடணும். என்னாச்சு இவளுக்கு? ஈஸ்வரா, உன்கிட்ட நான் என்ன 500க்கு 500 கேட்டேன்? ஜஸ்ட் ஆல் பாஸ் தானே கேட்டேன். எப்படியாவது பண்ணி விட்டுருப்பா. என்ன உன் முகத்துல இன்னைக்கு பக்தி பரவசமாடுது? என்ன செய்தி? இன்னைக்கு 10th ரிசல்ட்டுமா. என்னது? இன்னைக்கு 10th ரிசல்ட்டா? அடி கள்ளி, எங்க நேத்து சொன்னா நேத்துல இருந்து ஆரம்பிச்சதுவனோன்னு இன்னைக்கு வந்து சொல்ற. இருக்கட்டும் இருக்கட்டும். எத்தனை மணிக்கு ரிசல்ட்? 9 மணிக்கு. வட்டும் வட்டும், பாக்குறேன் உன் லட்சணம் என்னன்னு பாக்குறேன். மார்க் மட்டும் கம்மியா வரட்டும், தோலை உரிச்சு தோன கட்டுறனா இல்லையான்னு பாரு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை வெளியிட்டிருக்கிறார். தோ வந்துடுச்சுல, வந்துடுச்சு. 50 ரூபா தரேன், போய் ஆன்லைன்ல செக் பண்ணிட்டு வா, பாக்குறேன். ஆவுன்னா புக்கை வச்சு சுத்திட்டே இருப்பியே, என்ன படிச்சு கிழிச்சிருக்கேன்னு நான் பாக்குறேன். பாக்குறேன். நான் ஸ்கூல்ல போய் செக் பண்ணிட்டு வந்துடுவா. ஏன் உன்ன மாதிரியே இருக்க 4-5 கூட அதட்ட அடிச்சுட்டு சாயந்தரமா வீட்டுக்கு வரலானா? அந்த கதை இங்க நடக்காது. போய் ரிசல்ட் செக் பண்ணிட்டு வா போ. அப்படியே அப்பாவி மாதிரியே மூஞ்ச வச்சுக்க. டெய்லியும் என்ன அலப்பறை பண்ண. நான் படிக்கணும் நான் படிக்கணும் நான் படிக்கணும்னு. போடி போ, வந்து இருக்கு உனக்கு. அச்சோ, நான் பாஸ் ஆயிட்டேன். எப்படி பாஸ் ஆனேன்? எப்படியோ பாஸ் ஆனேன். ஃபர்ஸ்ட் அந்த சோஷியல் டீச்சர் கிட்ட தான் காட்டணும். நீ எல்லாம் எங்க பாஸ் ஆக போறேன்னு தெனாவட்டா கேட்டீங்களா டீச்சர்? வந்து காட்டுறேன். இந்த சஞ்சிதாவோட மார்க் என்னன்னு உங்ககிட்ட வந்து காட்டுறேன். என்ன ட்ரெஸ்ஸ மாத்திட்டா? ஒருவேளை ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருப்பாளோ? இருக்கும் இருக்கும், என் பிள்ளையாச்சு. நாம தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம். தோலை உரிச்சு தோனை கட்டுவான் அது இதுன்னு பேசிட்டோம். பரவாயில்ல, நம்ம பிள்ளை தானே. சரி கேப்போம். சஞ்சு, எவ்வளவு மார்க்கு? 499 தானே? என்னடி மூஞ்சி உம்முன்னு போயிடுச்சு? என்ன ஒரு 50 மார்க் கம்மியா வாங்கிட்டியா என்ன? இல்லம்மா, 250 மார்க் கம்மியா வாங்கிட்டேன். என்னது 249 தானா? என்ன மார்க்கடி வாங்கி வச்சிருக்க? 42, 46, 41ன்னு 40க்கு கீழே இறங்கல, 50க்கு மேல ஏறல. என்னடி மார்க் இதெல்லாம்? பொழுதுனைக்கும் புக்க வச்சுட்டு சுத்தினியே, இந்த மார்க் வாங்கதானா? அப்படியே உங்க அப்பா மாதிரியே மார்க் வாங்கி வச்சிருக்கடி. போய் பாரு, பக்கத்து வீட்டு பையனை போய் பாரு. 452 மார்க் வாங்கியிருக்கான். அவங்க அம்மா வந்து சொல்லிட்டு போறா, நான் என் பையனை IAS படிக்க வைக்க போறேன்னு சிலிப்பிட்டு போறா. என் பிள்ளையா பிறந்துட்டு இவ்வளவு கம்மியா மார்க் வாங்கியிருக்கியடி. சாப்பாடு போட்டா அம்மா எனக்கு சாம்பார் வேணாம்மா, எனக்கு சிக்கன் தான் வேணும் அப்படின்னு சொல்ல தெரியுதுலடி. அந்த ஆர்வம் படிக்கிறதுல இருக்கணும்டி. சஞ்சிதா, இங்க வா. அந்த பையனோட அம்மா தான் கூப்பிடா. வர ஆண்டி. என்ன வர ஆண்டி நோரா ஆண்டின்னு? அவகிட்ட போய் என்னன்னு சொல்லுவ? என்ன சொல்லட்டுமா? அவ கேட்டா 480ன்னு சொல்லு, சரியா? வந்து பார்க்கவா போறா, சும்மா அள்ளி விடுவோம், சரியா? சரிம்மா. என்ன போன் அடிக்குது? ஹலோ மாமா, சொல்லுங்க மாமா. சஞ்சிதாவா? 480 மார்க் வாங்கியிருக்கா. ஆமா, டாக்டரா? அதெல்லாம் வேணாம் மாமா, அவளை நான் யூடியூபர் ஆக்க போறேன். ஆமா. சரி மாமா, நான் எல்லார்கிட்டயும் ஃபோன் பண்ணி சொல்றேன், சரிங்களா? சரி மாமா, வச்சிடுறேன். அள்ளி விடுமா, வந்து பார்க்கவா போறாங்க.